மேசராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மேசராசி நேயர்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும், அப்படி எந்த கடவுளை வணங்கினால் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்ற விஷயத்தை நான் இப்போது கூறப்போகிறேன். அதாவது மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களோட ராசி அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகன். அந்த முருகனை அந்த மேசராசிக்காரங்க வழிபடுறப்ப அந்த மேசராசிக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும். அதுவும் மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கும்போது மேசராசிக்காரர்கள் மென்மேலும் உயர்வடைவார்கள். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும். மேசராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மலை மீது இருக்கக்கூடிய முருகன். அதுவும் சிறப்பாக சொல்லணுன்னா பழனி முருகனை போய் வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக இருக்கும். தடைகள் எல்லாம் நீங்கும், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், வாழ்வில் நல்ல நிலைக்கு வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 9 துவரை, அந்த 9 துவரம் பருப்பு இருக்குல்ல, அதை எப்போதும் அவங்க பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு 9 துவரம் பருப்பை எடுத்து ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட்டில் போட்டு அவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறப்பையும் சரி, இல்லை வேலைக்கு போகிறப்ப, வெளியில் போகிறப்ப, எப்போயா இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி ஒரு 9 துவரம் பருப்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா போகிற காரியங்கள் வெற்றி மேல் வெற்றியாக இருக்கும். மென்மேலும் வளர்ச்சி அடைவாங்க. மலை மீது இருக்கக்கூடிய அந்த பழனி முருகனை வழிபட்டு மேசராசிக்காரங்க இனி வரும் காலங்கள் எல்லாம் சிறப்பாகவும் வளர்ச்சியடையவும் அவர்கள் பழனி முருகனை வழிபட்டு எல்லா நலங்களையும் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.